உபாகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். உபாகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். முட்செடியில் எழுந்தவரின் தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாகும். முட்செடியில் எழுந்தவரின் தயை சொல்றது யார் தெரியுமா? மோசே. மோசே தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் முட்செடியில் எழுந்தறினவரின் தயை உன் சிரசின் மேலையும் உன் உச்சந்தலை மேலையும் வருவதா. அது என்ன முட்செடி அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாத்ராகமன் புஸ்தகத்துல கர்த்தர் மோசேயை அழைக்கும் போது முட்செடியில அவர் தரிசனமான தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலின் சத்தம் தேவனுடைய சந்நிதியிலே போய் எட்டிற்று என்று சொல்லி யாத்ராகமம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தேவனுடைய சந்நிதியிலே எட்டப்பட்ட விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் கண்ணீருக்கும் தேவன் தயை செய்வதற்காக வனாந்திரத்திலே தன்னுடைய மாமாவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசேக்கு தேவன் முட்செடியிலே தரிசனமாகிறார். முட்செடியிலே தரிசனமான அந்த தேவனை பார்த்த மோசே அன்று அவர் தரிசனமான அந்த தரிசனத்திலிருந்து அந்த முட்செடியின் தரிசனத்தை மோசே வேற எங்கேயுமே உபயோகப்படுத்தல, எங்கேயுமே ஆசீர்வதிப்பதற்கு பயன்படுத்தல. ஆனா இங்கே தேவனுடைய பிள்ளையாகிய யோசேப்பை ஆசீர்வதிப்பதற்கு, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யோசேப்பின் சந்ததியை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாய் வாக்குறுத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லும் பொழுது மோசே தனக்கு முட்செடியில தரிசனமான தேவன் தயை நிறைந்தவர். நான் இந்த இவ்வளவு வருஷம் கடந்து போயிட்டு என்னை அழைத்த தேவன் இத்தனை வருஷம் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு காரணம் அவருடைய தயை. அதனாலதான் அவர் சொல்றாரு, முட்செடியில் எழுந்தனுடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷனுடைய உச்சந்தலை மேலும் வருவதா. எனக்கு ரொம்ப இந்த வசனம் பிடிச்சிருந்துச்சு. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையையும் பெறுவான். ஆண்டவரை கண்ட, அவருடைய தரிசனத்தை கண்ட, அவர் பேசினதை கண்ட கேட்ட அந்த மோசே உணர்ந்து சொல்றார், நான் கர்த்தரிடத்தில் தயை பெற்றேன், அந்த தயை உன் மேலையும் உன் உச்சந்தலை மேலையும் வருவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆஸ்வதிக்கிற இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். நான் இன்னைக்கு உங்க மத்தியில பேச வந்திருப்பது கர்த்தருடைய தயை, கர்த்தருடைய தயவு. அவருடைய தயவு இல்லைன்னா இங்க நீங்க நான் இருக்கவே முடியாது, வசனத்தை கேட்டு உட்கார்ந்து இருக்கவே முடியாது. அவருடைய தயவு, சில நேரங்களில் கர்த்தருடைய தயவு மற்றவருடைய கண்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவர் உங்க மேல தயவா இருக்கிறார். மத்தவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவருக்கு என்னையா நல்லா இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தரின் தயையை பெற்றவங்க சொல்லுவாங்க, இது வேற எதுவும் கிடையாது, இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தயவு. ஏன் இந்த இடத்துல நான் மோசேயையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் மையப்படுத்தி கூற விரும்புகிறேன் என்று சொன்னால், யாத்ராகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நான் இங்க கோட் பண்ற வசனம் என்ன அப்படின்னா, 3 இடங்களிலே இந்த யாத்ராகம புஸ்தகத்துல திரும்ப திரும்ப ஆண்டவர் மையப்படுத்துவாரு, தம்முடைய ஜனங்களுக்கு நான் தயவு பாராட்டுவேன். எங்கெல்லாம் ஆண்டவர் தயவு பாராட்டுவாரோ அங்க ஒரு காரியம் நடக்கும். இங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு பாராட்டுவாராம். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க வெறுமையாய் போவதில்லை, வெறுமையாய் போவதில்லை. எனக்கு இருக்கிற உலக நண்பர்கள், உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய எல்லா தந்திரங்கள் எல்லாம் இருக்கிறத உறிஞ்சி ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் உறிஞ்சி சாப்பிட்டு ஒண்ணு இருக்காரு. ஆனா இங்க வசனம் சொல்லப்பட்ட கர்த்தருடைய தயை உன்னை வெறுமையாய் அனுப்புவதில்லை. விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். அவன்
கர்த்தருடைய தயை நம்ம மேல இருக்கும் அப்படின்னா கர்த்தர் நம்ம அந்த இடத்துல இருந்து வெறுமையா அனுப்ப மாட்டாரு. வேற இடத்துல நம்ம நினைப்பது உண்டு, ஐயோ நான் இங்க இருந்து அங்க போறனே, ஒண்ணு இல்லாம ஆயிரணும், என் வாழ்க்கை அப்படியே நாசமா போயிருமோ, இல்ல எந்த ஆசீர்வாதம் இல்லாம போயிருமோ. ஆண்டோடைய தயை உன் மேல இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் உன்னை ஒருபோதும் வெறுமையாக்க மாட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் தேவன் ஒருபோதும் என்னை வெறுமையாய் அனுப்பி விடுகிற தேவன் அல்ல. சாதாரணமா அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்களை அப்படியே வந்தவனுக்கே அனுப்பிவிடுன்னு நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏதாவது அவங்களுக்கு ஒரு உபகாரம் செய்வீங்க. ஒண்ணு கூப்பிட்டு வச்சு தண்ணி கொடுப்பீங்க, இல்ல கூப்பிட்டு வச்சு ஆகாரம் கொடுப்பீங்க. வீட்டுல சின்ன பிள்ளைங்களா வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க, சாக்லேட்டோ டாக்டர் வாங்கி கொடுப்பீங்க. ஒண்ணுமே இல்லாட்டினாலும் வச்சோம் வீடு தேடி வந்து சின்ன பிள்ளைக்கு ஒரு 50 ஒரு 100 கை நினைச்சியும் கொடுப்போமே. உங்களுக்கே பொல்லாதவர்களையே நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கண்களை தயை கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது. எங்கெல்லாம் வெறுமையா நீங்க உணர்றீங்களோ, எங்கெல்லாம் வெறுமையா நீங்க உணர்றீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய தயை கெஞ்சிங்க. ஆண்டவரே உடைய தயவு என் சரசின் மேல வருவதால், உடைய தயவு என் உச்சந்தலை மேல வருவதால். உச்சந்தலை மேல இருக்கிற அந்த தயவு நம்மளை வெறுமையாய் விடுகிற தயவு அல்ல. யோசேப்பு வெறுமையாக்கி விட்டாங்க. இருக்கிற அவங்க அப்பா போட்ட அந்த ஒரு வஸ்திரம், அந்த பலவர்ண வஸ்திரம், அதிகார வஸ்திரம், அன்புக்குரிய வஸ்திரம், நேசத்துக்குரிய வஸ்திரம், அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வஸ்திரம், வெளியேற பெற்ற வஸ்திரம், கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அண்ணமார்களுக்கு. அந்த வஸ்திரத்தையும் அவங்க உறிஞ்சி வெறுமையா அவன் அனுப்பிவிட்டாங்க. நல்லா யோசித்து பாருங்க, அவன் வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில தான் போனான். கர்த்தரவனை பெருமையாக்க விடவில்லை. கர்த்தர் அவனை எகிப்தின் அதிபதியா உட்கார வச்சிருக்காரு. நாட்டையும் பொருளாதாரத்தையும் ஜனங்களையும் தேசத்தையும் ராஜாக்களையும் ராஜ்யபாரத்தையும் அவன் கையில கொடுத்திருந்தாரு. ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரின் தயை அவன் உச்சந்தலை மேல இருந்துச்சு. ஆமென் ஆமென். எனக்கு அது வேணாம் ஆண்டவரே. சுற்றிலும் இருக்கிறவங்க என்ன வெறுமையாக்க பார்க்கலாம், சுற்றிலும் இருக்கிறவங்க உறிஞ்சி ஒண்ணு இல்லாம ஆக்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் மேல தயை இருக்குன்னா கர்த்தர் என்னை ஒருபோதும் வெறுமையாக்கி விடுகிற தேவன் அல்ல. இந்த வருஷ துவக்கத்துல கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறார், திரும்பவும் உங்களுக்கு இந்த வசனத்தை புதுப்பிக்கிறார். நான் உங்கள் மேல் தயவு பார்த்தபடியால் நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பாருங்க, 11ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். இங்க நான் சொல்ல வேண்டிய அடுத்த வாக்கு என்ன அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தயவுள்ளவராயிருந்தால் மோசே சகல ஜனங்களை பார்க்கிலும் பெரியவனாயிருந்தான். கர்த்தருடைய தயை ஒரு இடத்துல ஊற்றப்படும் பொழுது, கர்த்தருடைய தயவு ஒரு நபர் மேல் இறங்கி வரும் பொழுது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சகல நபருடைய பார்வையிலையும் அவனை கர்த்தர் மிகவும் பெரியவனாய் வைப்பார். எகிப்தின் பார்வோனின் அரண்மனையிலே பார்வோனுடைய குமாரத்தினுடைய தயவுல தான் மோசே வாழ்ந்தான். அந்த தயவு அவனை பெரியவனாக்கவில்லை. அந்த குமாரத்தினுடைய தயவு அவனுக்கு ஒருவேளை ஆகாரம் போட்டிருக்கலாம், ஒருவேளை அவனை வளர்த்திருக்கலாம், ஞானத்தை ஊட்டுவதற்காக வில்வித்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கலாம், இல்லை அரண்மனையிலே வசிப்பதற்காக ஒரு இளவரசனுக்குரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கலாம். எல்லாம் இருந்தும் அவன் பெரியவனாய் மாறுவதற்கு அந்த தேசமே அவனை அனுமதிக்கவில்லை, சொந்த ஜனங்களும் அவனை அனுமதிக்கவில்லை. அவன் எவ்வளவு வேகமா போய் தான் பெரியவன் என்பதை நிரூபிச்சிருப்பான். எபிரேயரை எகிப்துடைய கைக்கு விடுவிப்பதற்கு எவ்வளவு திறமையா செயல்பட்டான். அடுத்த நாளே எபிரேயர் அவனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உன்னை எங்க மேல அதிகாரியா வச்சது யார்? உன்னை எங்க மேல அதிகாரியா வச்சது யார்? உன்னை எங்களுக்கு லீடரா போட்டது யாரு? ஏன் அப்படின்னா அது ஆண்டவருடைய தயை அல்ல, ஏதோ ஒரு மனுஷ தயை. அந்த மனுஷ தயை ஒரு நபரை பெரியவன் ஆக்காது. அந்த தன்மை ஒரு நாளும் நிரந்தரம் அல்ல.
அந்த தயை ஒரு நாளும் நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு ஒரு மனுஷன் நம்ம மேல இரக்கமா இருக்கான்னா அது அப்படியே காலம் முழு சாவர வரைக்கும் எனக்கு அப்படியே தான் இரக்கமா இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது நிரந்தரமான தயவு அல்ல. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய தயவு அந்த இடத்துல இருந்ததுனால, கர்த்தருடைய தயவு இருந்ததுனால மோசே அந்த இடத்துல பெரியவன் ஆனான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் பெரியவனாக்கி பார்க்க விரும்புகிற தேவன். உங்களையும் என்னையும் பெரியவனாக வைத்து அழகு பார்க்கிற தேவன். ஆனா நீங்க நானும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய தயவை எனக்கு தாங்கப்பா, அந்த தயவு என்னை பெரியவனாக்கும். மூன்றாவதாக 12வது அதிகாரம் 36வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தா, யாத்திராகமம் 12:36, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அடுத்தாக்குள்ள சொல்ல வரேன், கர்த்தருடைய தயை தம்முடைய ஜனங்கள் மேல் இருந்ததினால் அவர்கள் கேட்டதை கொடுத்தார்கள். இன்னைக்கு நீங்க கேட்கறத செலவு தாராங்க பார்த்தீங்களா, அது நீங்க ஏதோ பெரிய திறமை இல்ல உங்க குடும்பத்துடைய நிலைமை, கர்த்தருடைய தயவு, ஆண்டவருடைய தயவு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. எத்தனை காரியங்கள் இல்ல அப்படின்னு சொன்னவங்க நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. இன்னும் நீங்க ஆண்டவருடைய தயவு காய் கெஞ்சுங்க, கர்த்தருடைய தயவு உங்க கூட இருக்கும் அப்படின்னா நீங்க கேட்டதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க கேட்டதை அவங்க தருவாங்க. நீங்க கேட்டதை நீங்க சோர்ந்திருப்பீங்க. நீங்க கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அன்றைய அதத்தாரும் இதத்தாரும் மதத்தாரும் விதத்தாரும் கேட்க கூடாது, உங்களுடைய தயவை தாங்க ஆண்டவரே, உங்களுடைய தயவு இருக்கும் அப்படின்னா நான் கேட்கறதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் கேட்கறத இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, கேட்க இடத்துல வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இருந்துச்சு நான் பார்த்தேன் ஆனாலும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களே, கேட்டது உங்களுக்கு கிடைக்கிற பாத்தீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் கேட்டதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய தயவை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேளுங்க. நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயை பெறுவான். அதே நீதிமொழிகள் 12:2 சொல்லப்பட்டிருக்கு, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். அதே நீதிமொழிகள் 13:15 சொல்லப்பட்டிருக்கு, நற்புத்தி தயையை உண்டாக்கும். தயையை நாம் பெற்றுக்கொள்வோம். தயையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். யாரும் நம்மளை பார்த்து தயவும் இல்லாதவன் சொல்லாதபடி வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டுகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான். நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல தயவு பெற்றிருப்போம் என்று சொன்னால் வசனத்தின் அடிப்படையில தான் நான் சொல்வேன். வசனத்தின் அடிப்படையில நான் கேட்டதெல்லாம் நான் எனக்கு கிடைக்கும். என்ன தயவு, ஆண்டுடைய தயவு என்கிட்ட இருக்குன்னா கர்த்தருடைய பெரியவனா வச்சிருப்பார். கர்த்தருடைய தயவு என் மேல இருக்குன்னா நான் வெறுமையா போக மாட்டேன், ஆசிரியப்பட்டவனா போவேன். அதுதான் முச்செடியிலே தரிசனமானவருடைய தயை. மோசே ஞாபகப்படுத்தி திரும்ப ஜனங்களுக்கு சொல்றான், முச்செடியில் எனக்கு தரிசனமான அந்த தயை என் மேல இருக்குது, உங்க மேலையும் உன் உச்சந்தலை மேலையும் வந்து இறங்குவதாக. நாம் ஜெபிப்போமா? அந்த பரலோக பிதாவே, அந்த முச்செடியில தரிசனமானுடைய தயை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த தயை எங்களை பெரியவனாக்கும், அந்த தயை எங்களை உயர்த்தும், அந்த தயை எங்களை வெறுமையாக்காது. அந்த தயவினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே, அந்த தயவினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய தயவுள்ள கரம் ஆட்கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே, நிறைய இடங்கள் நாங்கள் கேட்டு அவமானப்பட்டு போய் நிக்கிறோமே, உங்களுடைய தயவுள்ள கரம் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நாங்க விரும்புகிறத கேட்கறத நாங்க பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, ஆசீர்வதித்து நன்மையினால் திருப்தியாக்கும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.